அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. இவ்வுலகமும் மறு உலகமும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகம் இனிமையானதும் பசுமையானதுமாகும். அதில் உங்களை அல்லாஹ் பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்று பார்க்கிறான். இந்த செய்தி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 5292 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வுலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய கட்டளைப்படியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெறிப்படுத்திய வழிமுறைப்படியும் வாழ்பவர்களுக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை போன்றதாக தோற்றமளிக்கலாம். அல்லாஹுடைய கட்டளையை மதிக்காதவர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக காட்சியளிக்கலாம். இதையெல்லாம் வைத்து நிரப்பமான நிகர்காட்ட முடியாத மறு உலகத்தை பற்றி உண்டான அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை நாம் நழுவவிடக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்க வருகின்ற போது ஒரு ஈச்சம் பாயில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது அந்த ஈச்சம் பாயிலே எந்த விரிப்புகளும் விரிக்கப்படவில்லை. அவர்களின் தலைக்கு கீழே ஈச்ச நார்கள் நிரப்பப்பட்ட தோல் தலையணை ஒன்றிருந்தது. அவர்களின் கால்களுக்கு அருகிலே கருவேலை இலைகள் குவிக்கப்பட்டிருந்தன. அவர்களுடைய தலைமாட்டில் பதனிடப்படாத தோல் தொங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அவர்களுடைய விழாப்புறத்தில் ஈச்சம்பாயின் சுவடுகள் அச்சு போன்று பதிந்திருப்பதைக் கண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது விடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, ஏன் அழுகிறீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, பைசாந்திய மற்றும் பாரசீக மன்னர்களான சீசரும் ஹுஸ்ருவும் தாராளமான உலகச் செல்வங்களை பெற்று வளமுடன் வாழ்ந்து வருகின்றனர். தாங்களோ அல்லாஹ்வின் தூதராயிற்றே என்றேன். அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த மன்னர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு மறு உலக வாழ்க்கையும் இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா உமர் அவர்களே என்று கேட்ட இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 4913 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக மறு உலகத்தோடு ஒப்பிடும்போது இந்த உலகத்தின் நிலையானது உங்களில் ஒருவர் தமது அதாவது சுண்டு விரலை கடலில் வைப்பதை போன்றுதான். அந்த சுண்டு விரலிலே எந்த அளவு தண்ணீர் ஒட்டியிருக்கிறதோ என்று அவர் பார்க்கட்டும். அந்த அளவு குறைவானதே இந்த உலக வாழ்க்கை. மறு உலக வாழ்க்கை என்பது மறு உலகத்திலே கிடைக்கின்ற இன்பங்கள் கடலளவு நிறைந்தவை. இவ்வுலக இன்பங்கள் ஒருவர் தனது ஆட்காட்டி விரலை நுழைத்து வெளியே எடுக்கும்போது அந்த விரலில் கடல் நீர் எந்தளவு திரும்புமோ அது மாத்திரம்தான். இந்த விரலில் ஒட்டி கொண்டிருப்பது போன்றுதான் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள். இதுதான் இவ்வுலக மறு உலக வாழ்க்கைக்கு உண்டான உதாரணம் என்று குறிப்பிட்ட இந்த செய்தியும் ஸஹீஹ் முஸ்லிமில் 5490 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நிரப்பமான மறு உலக வாழ்க்கையினுடைய பாக்கியங்களை அடையக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.